மத்திய அரசு போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் டேப் ஐஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம் சார்பாக வணக்கம். இன்னைக்கு என்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போறோம்னா DFCCIL அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, அதோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கு எக்ஸாமுக்கு, அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது என்னது DFCCIL அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது ஆக்சுவலாக நார்மலாக அப்படின்னா கூட்ஸ், அதாவது கூட்ஸ் ஷேரிங் இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து கூட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை. இது என்ன சொல்றாங்க, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் DFCCIL அப்படின்றது. இந்த எக்ஸாம் இவங்க ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அது எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன கொடுத்தோம்னா, ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ, ஜனவரி 18. ஜனவரி 18லேருந்தே நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். க்ளோசிங் டேட் என்னைக்கு, பிப்ரவரி 16. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கு, 1 மந்த் இருக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால யாரும் லாஸ்ட் டைம்ல இந்த பிப்ரவரி 15, 16 அப்ளை பண்றேன் அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணாம எல்லாருமே கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணுங்க. டேட்ஸ் ஆஃப் ஓப்பனிங் விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் கரெக்ஷன். இப்போ நம்ம அப்ளை பண்றப்ப சில நேரங்களில் ஏதாச்சும் மிஸ்டேக்கா தப்பா அப்ளை பண்ணியிருப்போம். அப்ப அதை திருத்த முடியாதா அப்படிங்கிறத திருத்தலாம். அதுக்கு தான் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பனிங் டேட் என்னது, பிப்ரவரி 23 to 27. ஓகே, இப்போ டென்டேட்டிவ் அப்படின்னா வந்து கன்ஃபார்மா சொல்ல, ஆனா மோஸ்டா இந்த டேட்ல எக்ஸாம் நடத்திடுவோம் அப்படின்றது தான் டென்டேட்டிவ் ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்பனா ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது, டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT, அது வந்து எப்போ, ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 months கிட்ட தாண்டி. டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது PET அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இது யாருக்கு இருக்குன்னா MTS போஸ்ட் இருக்கு இதுல, அந்த போஸ்ட்டுக்கு தான் இந்த PET இருக்கும். நம்ம என்னென்ன போஸ்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து கீழே பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனுமே கிட்டத்தட்ட ஒரு 40 pages கிட்ட இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோமான்னு கேட்டா இல்ல. நம்மளுக்கு எது தேவை, நம்மளுக்கு மோஸ்ட் என்ன தேவை, நம்ம அப்ளை பண்ணலாமா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கரெக்டா இருக்கா, நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன், இந்த எக்ஸாம் படிச்சிருக்கோமா, இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா, நம்ம இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா, இந்த எக்ஸாம் சிலபஸ் என்ன, இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம். அது எல்லாமே அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். தொடர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோ பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றப்ப, ஆன்லைன் அப்ளை பண்றப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருச்சு, எங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் ஆயிருச்சு, ஆனா டெபிட் ஆயிருச்சு, ஆனா அங்கே பேமெண்ட் ஆகலை அப்படின்றப்ப அதுக்காண்டி தான் நம்மளுக்கு ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்க வந்து எப்போ இருந்து கால் பண்ணலாம், மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் நீங்க கால் பண்ணலாம். எப்பனா சாட்டர்டே சண்டே தவிர. அந்த எக்ஸாம் இந்த 18 to 26ன்றது என்னது, எக்ஸாம் டேட், அப்ளை அண்ட் க்ளோசிங் டேட், அதுக்கப்புறம் அந்த கரெக்ஷன் டேட். உங்களுக்கு எந்த பிரச்சனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் போஸ்ட் அண்ட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன். என்னெல்லாம் போஸ்ட் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத டீடைலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாருங்க, ஜூனியர் மேனேஜர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அதோட பே ஸ்கேல் எவ்வளோ, 50,000 to 1,60,000. இது ஒரு நல்ல பே ஸ்கேல் தான். ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஜென்ரல்ல 1, OBC நான் கிரீமி லேயர்ல 2 இருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளவு போஸ்ட், 3 போஸ்ட் இருக்கு. ஓகே, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பாஸ் இன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், CMA ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற இதுல நம்ம வந்து இதை ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்திருக்கணும். அதுதான் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரி, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. C1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எங்க ரயில்வேஸ்லன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த A1, A2, B1, B2, C1, C2, A3 அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் குவாலிஃபிகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப C1 ஸ்டாண்டர்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலா A1, A2, B1, B2, B3 இந்த மாதிரி தான் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. வித் கிளாஸ், வித்தவுட் கிளாஸஸ், பவர் ரொம்ப கம்மியா இருக்கணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் C1லாம் ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் என்னன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. UR அன்ரிசர்வ், அதாவது ஜெனரல் கேட்டகரியில் எவ்வளவு போஸ்ட், 28 போஸ்ட், SCல 11 போஸ்ட், STல 5 போஸ்ட், OBCல 14 போஸ்ட், EWS எக்கனாமிக் ரீசன்ல 6 போஸ்ட். ஓகே, இதுல PW கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3 போஸ்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன் 9 போஸ்ட். ஓகே, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்,
இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இ&ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த குரூப்ல நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இது எப்படி இருக்கணும்னா நீங்க மார்க் வந்து எப்படி இருக்கக்கூடாது, நாட் லெஸ் தென் 60%, அதாவது மோர் தென் 60% நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்க வந்து 59% எடுத்திருக்கேன் இல்ல 59.99% எடுத்திருக்கேனாலுமே அது 60க்கு கீழே தான் கன்சிடர் பண்ணுவாங்க, நீங்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப 60 and 60 மோர் தென் அப்படின்றதுதான் இதோட பர்சன்டேஜ். அப்ப அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும், இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் எங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றதுல யூஆர் ஜெனரல் எத்தனை போஸ்ட் இருக்கு, 28 போஸ்ட் இருக்கு. எஸ்சில 9 போஸ்ட், எஸ்டில 7 போஸ்ட், ஓபிசி நான் கிரீமிலேல 23 போஸ்ட், இடபிள்யூஎஸ்ல 8 போஸ்ட், பிடபிள்யூட 3 போஸ்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 10 போஸ்ட். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்க, இதுவும் A3 தான் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே உங்க நீங்க படிச்சிருக்கிறது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது போக இல்லாம இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த பாயிண்ட் பின்னாடி கீழே வரும், நான் அது என்னன்னு சொல்றேன். அடுத்து என்ன போஸ்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதோட பே ஸ்கேல் 16,000 to 45,000. ஓகே, இதுக்கு என்ன வேகன்சினா இதுக்கு தான் மோஸ்டா அதிக வேகன்சி இருக்கு. ஜெனரல்ல 194 வேகன்சி, எஸ்சில 70, எஸ்டில 32, ஓபிசி நான் கிரீமில 122, இடபிள்யூஎஸ்ல 46, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 33, எக்ஸ் சர்வீஸ் மேன் 113. இது ஒரு நல்ல போஸ்ட், நல்ல வேகன்சி இருக்கு. இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்க, A2 இருக்கணுமா இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் பிளஸ் மினிமம் 1 இயர்ஸ் டியூரேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் மெட்ரிகுலேஷன் 10th மட்டும் முடிச்சிருக்கேன், மெட்ரிகுலேஷன் 10th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிளஸ் 1 இயர் டியூரேஷன் கம்ப்ளீட்டட் பை அப்ரண்டிஸ் ஆக்ட்ஷிப், அப்புறம் ஐஐடி. இவங்கெல்லாம் 60%, நாட் லெஸ் தென் 60%, அதாவது என்னது மோர் தென் 60% இருக்கணும். 10th மட்டும் போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது கூட சேர்த்து பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர் அப்படின்னு கொடுத்திருந்தா தான் இது எல்லாத்தையும் அது பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா இதோட சேர்த்து மினிமம் 1 இயர்ஸ் டியூரேஷன் நீங்க அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா NCVT, SCVT, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங் இல்லாட்டி ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங், அவங்க அப்ரூவ் பண்ண மாதிரி நீங்க 1 இயர் அந்த இது படிச்சிருக்கணும். சரி, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் மோஸ்டா இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் தான். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல நம்மளுக்கு முக்கியமான தெரிஞ்சது என்னன்னா இந்த 4th பாயிண்ட் என்னது, இன்ஜினியரிங் டிகிரி கேன் பி பிஇ ஆர் பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங். எப்படின்னா 4 இயர்ஸ் படிச்சவங்களும் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அதான் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அப்ளிகேஷன் ப்ரொசஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட், அதாவது நீங்க February 16 அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கணும், அப்படின்னா நீங்க எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் போஸ்ட். அப்போ நம்ம என்னென்ன போஸ்ட் பார்த்தோம், ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், எம்டிஎஸ். எக்ஸிக்யூட்டிவ்ல 2 இருந்துச்சா நம்மளுக்கு, ஒன்று எலக்ட்ரிக்கல், இன்னொன்று வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அடுத்து என்ன இருக்கு, அதோட ஏஜ் லிமிட் ஜூனியருக்கு மேனேஜருக்கு என்னது 18 to 30, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 18 to 30, எம்டிஎஸ்க்கு 18 to 33. இப்போ இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி அப்படின்னா ப்ளஸ் 5 இயர்ஸ், என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 5 இயர்ஸ். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா அவங்களுக்கு என்னது ப்ளஸ் 3 இயர்ஸ். அப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் 10 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க, மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே இந்த கேட்டகரியில் தான் வருவோம் மோஸ்ட்டாக. அப்போ எஸ்சி எஸ்டினா இந்த கொடுத்துருக்க ஏஜ்லேருந்து ப்ளஸ் 5 இயர்ஸ் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன். 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு. இப்போ வந்து நீங்கள் எம்டிஎஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட கன்செஷன் ப்ளஸ் 3 ஏஜ் வந்து 36 வரைக்கும் நீங்கள் எழுதலாம். இல்லை நான் வந்து எஸ்சியாக இருக்கேன் எஸ்டியாக இருக்கேன் அப்படின்னா அந்த அப்பர் 33லேருந்து ப்ளஸ் 5 இயர்ஸ் 38 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். என்ன போஸ்ட்னா எம்டிஎஸ். அதே மாதிரி ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாத்துக்குமே
30லேருந்து +3 +5 அப்படின்றத நம்ம ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி என்னவோ அதுக்கு ஏற்றாப்புல கூட்டிக்கலாம். சரி, ஓகே. செலெக்ஷன் ப்ராசஸ் ஆர் வேரியஸ் போஸ்ட், அதாவது நம்மளுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஜூனியர் மேனேஜரில் ஃபினான்ஸு, சிவில், எலக்ட்ரிக்கல், எஸ்என்டி, எம்டிஎஸ் இது எல்லாத்துக்கும் இருக்கா. அப்போ இதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்னா, மொத்தம் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட். இதெல்லாமே நம்ம படிச்சு எழுத வேண்டியது இல்லை, படிச்சு எழுதணும் அப்படின்றது முதல் 2 எக்ஸாம் தான். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட், ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், சிவில், எலக்ட்ரிக்கல், எஸ்என்டி, சிக்னல் டெலிகம்யூனிகேஷன், எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு. 2வது ஸ்டேஜ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2வது ஸ்டேஜ் இருக்கு. இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், சிவில், எலக்ட்ரிக்கல், எஸ்என்டிக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாது. எம்டிஎஸ் ஸ்டாஃபாக நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. அது என்னெல்லாம், இது என்ன இருக்கு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அது முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மற்ற எல்லாமே ஒன்று தான், எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் என்னது, நம்ம இப்போ சொன்னேன் லைக் கண்ணு A3, B2, B3, C1, C2ன்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான். ஓகே, இது எப்படி இருக்குன்னா 2 ஸ்டேஜில் நடக்கும், CBT 1 அண்ட் CBT 2. இது என்ன, ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் ஃபார் போத் வில் பி ஜெனரேட் கன்ஃபர்மேட்டிவ் எஜுகேஷன் ப்ரெஸ்கிரைப்ட் ஆஃப் போஸ்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு குவாலிஃபைங் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமோட மார்க்கை ஃபைனலுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு குவாலிஃபையிங். செகண்ட் ஸ்டேஜோட மார்க் தான் நீங்க எடுக்கிறத கடைசியா உங்களுக்கு நீங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் எவ்வளோ, 1/4. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அப்போ நெகட்டிவ் மார்க் வந்து எவ்வளோ, 0.25. ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டால் 1 மார்க்கு, ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா -0.25. அதான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி வில் பி ஆஃப் ஸ்க்ரீனிங் நேச்சர். அதாவது சும்மா குவாலிஃபைங் மாதிரி தான், அதை வந்து ஃபைனல் மார்க்ஸ்க்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. The score normalized first will be used for shortlisting candidates for second stage. அந்த மொதல் ஸ்கோர் எதுக்குன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகுறீங்களா அப்படின்றதுக்கு மட்டும்தான் மொதல் ஸ்டேஜ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சு செகண்ட் ஸ்டேஜ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, 20 times the community vacancies of post as per the merit list in first stage. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஓபிசியில் மொத்தம் ஒரு போஸ்ட்னு வச்சுக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பாஸ் ஆகி 2வது ஸ்டேஜ் போகிறவங்களை எத்தனை பேர் கூப்பிடுவாங்க, ஓபிசியில் 20 பேரை கூப்பிடுவாங்களாம். அதுதான் 20 times the community அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி 3 times கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேர் தான் கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ இதுதான் சிபிடி 1ஓட பேட்டர்ன். மேத்தமெட்டிக்ஸ், நியூமரல், அதாவது ஆப்டிடியூட் எத்தனை கொஸ்டின், 30 கொஸ்டின்ஸ். ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஸ்டின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் 15. ரீசனிங் அப்படின்றதுல 30. நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ், அதாவது DFCCIL, இது 2ல் ஏதாச்சும் பற்றி அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுல 10 கொஸ்டின். அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின், 100 கொஸ்டின். எவ்வளோ நேரம் அப்படின்னா 90 minutes. ஆனால் எவ்வளோ, 1 hour 30 minutes. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான மார்க்ஸ் அண்டு டைமிங். இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ், அதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கும் ஒரு மார்க் தான். நெகட்டிவ் மார்க் சேம் 1/4. ஓகே, இங்கே குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது என்னது, மினிமம் குவாலிஃபைங் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். அப்போ யூஆர் இடபிள்யூஎஸ்ஆ இருந்தால் 40%, ஓபிசி எஸ்டிஆர் இருந்தால் 30%, எஸ்டிஆர் இருந்தால் 25%. அப்போ நம்ம இந்த மார்க் மட்டும் எடுத்தால் போதுமா, நம்ம பாஸ் ஆகிடுறோமா, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது வந்து சும்மா ஒரு மினிமம் குவாலிஃபைங் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதை தாண்டி நம்ம வந்து மெரிட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதில் யார் ஹையஸ்ட் மார்க்கு, அது யாருக்கு லோவஸ்ட் மார்க், அந்த ஷிஃப்ட்டில் எப்படி நடந்திருக்கு, டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு நார்மலைஸ் மார்க் வரும். அதுக்கு தனி கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகுறீங்களா இல்லையா அப்படின்னு வருவாங்க. ஓகே, அடுத்து கிரைட்டீரியா ஃபார் பிஇடி. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அதுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ் எனக்கு should be able to lift and carry 35 kg of weight distance of 100 meters in 2 minutes without putting down. அதாவது ஒரு சான்ஸ் தான் நம்மளுக்கு. அதாவது என்ன சொல்றாங்க,
35 kg 100 மீட்டர் 2 நிமிஷத்துல போகணும், அவ்வளவுதான் சொல்றாங்க. should be able to run for a distance of 1000 meters in 4 minutes 15 seconds. அப்ப நம்மளுக்கு ரெண்டு இருக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்னது 35 kg 100 meters in 2 minutes ஒரு சான்ஸ், அதே மாதிரி 1000 meters in 4 minutes 15 seconds. இப்போ இதே ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 kgs 100 meters 2 minutes in 1 chance. ரன்னிங் வந்து 1000 meters in 5 minutes 40 seconds in 1 chance. அப்போ ஃபீமேலுக்கு எவ்வளோ 20 kgs 100 meters in 2 minutes. ரன்னிங் வந்து 1000 meters 5 minutes 40 seconds. இதுதான் physical efficiency test. இது யாருக்கு அப்படின்னா அப்போயே பார்த்த மாதிரி எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு physical efficiency test இருக்கும். சரி, இப்போ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கே இருக்கும் நம்மளுக்கு ஆக்ரா, அகமதாபாத், அஜ்மீர் இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகணும்னா எங்கே போய் தான் எழுதணும், சென்னையில் போய் மட்டும்தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்ற எங்கேயும் அவங்க எக்ஸாம் சென்டர் கொடுக்கல. அப்போ நம்ம பக்கத்தில் சென்னை போனால் இல்லாட்டி பக்கத்தில் என்னது திருவனந்தபுரம் அப்படி கூட நம்ம பக்கத்தில் போய் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்னன்னு பார்ப்போம். ஜூனியர் மேனேஜர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு 1000 rupees. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து 500 rupees. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஃபர் இவங்களுக்குலாம் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஃபீஸ் பேமெண்ட், அதாவது அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான் அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால அவங்க கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி எழுதி பாருங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோ ஜூனியர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1000 rupees, எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா 500 rupees. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்னென்ன பார்த்தோம், மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ் பார்த்தோமா. இப்போ இதில் மேக்ஸில் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, ஹெச்சிஎஃப், எல்சிஎம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரிலாம் ஆப்டிடியூடில் வரும். ஜென்ரல் அவேர்னஸில் என்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாமே ஜென்ரல் அவேர்னஸ்லாம் வந்து ஸ்டாட்டிக், ஜிகே இந்த மாதிரி. சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் என்ன வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதில் என்னென்னா 6th to 10th உள்ள என்சிஆர்டி புக்ஸ் நல்லா படிச்சிட்டோம்னா நம்ம எந்த குரூப் டிக்கும் சரி இந்த எக்ஸாமுக்கும் சரி எல்லாமே ஜென்ரல் சயின்ஸுக்கு இதுதான் 6th to 10th என்சிஆர்டி புக்ஸ். லாஜிக்கல் ரீசனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, அனாலஜி, நம்பர் சீரீஸு, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இந்த மாதிரி நிறைய லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இருக்கும். நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ்னா அந்த ரயில்வேஸ் பற்றி இல்லாட்டி இந்த துறை டிஎஃப்சிசிஐஎலை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான எக்ஸாமினேஷன் அண்டு சிலபஸ் பேட்டர்ன். அப்போ செகண்ட் ஸ்டேஜுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் சிலபஸ் ஃபார் டோட்டல் எவ்வளோ கொஸ்டின்ஸு 120 கொஸ்டின்ஸ் செகண்ட் ஸ்டேஜில். அதுக்கான சிலபஸ் பாருங்கள். ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸில் 2 பார்ட் இருக்குது, பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1ல் 24, பார்ட் 2ல் 96 கொஸ்டின்ஸ். இப்போ பார்ட் 1 24ல் என்ன, ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங், அதாவது நம்ம நார்மல் சிலபஸ் படி. பார்ட் 2ல் வந்து நம்ம என்ன எக்ஸாம் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிறோம் அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு சிலபஸ். இப்போ ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸில் என்ன இருக்குது, அக்கௌண்டிங்ஸ் வரும், இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இன்டைரக்ட் டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸு, அதை பற்றின ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். எத்தனை கொஸ்டின்ஸ்னா 96 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் சிவில் போஸ்ட் கோட் வந்து இதுக்கு 21, இதுக்கு 11. அப்போ இதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 24 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூடில் இருக்கும். அடுத்த 96 கொஸ்டின்ஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் சாலிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது என்னது சிவில் போஸ்ட்டு, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன், சாலிட் மெக்கானிக்ஸ், ஃபவுண்டேஷன், இதெல்லாம் அவங்களோட சிலபஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டில் என்ன 96 கொஸ்டின்ஸு, பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், சர்க்கியூட் அனாலிசிஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், மிஷின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதை பற்றின இருக்கும். அடுத்து என்னது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அவங்களுக்கு என்னது. அடுத்து என்னது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அவங்களுக்கு என்னது அதே தான் ஃபர்ஸ்ட் 24. அடுத்து 96 கொஸ்டின்ஸ் வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு,
லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த மாதிரி அவங்களோட சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். அடுத்து என்னது எம்டிஎஸ், அவங்களுக்கு நார்மல் சிலபஸ் தான், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டி, ரீசனிங். இப்போ இது பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரே சிலபஸ் அப்படின்றது எம்டிஎஸ்க்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட்ல வந்து எத்தனை கொஸ்டின்ஸு, 100 கொஸ்டின்ஸு, செகண்ட்ல வந்து 120 கொஸ்டின்ஸ். அது மட்டும்தான் இதுக்கான டிஃபரன்ஸ். மற்ற எல்லாமே ஒரே தான். எதுக்குன்னா எம்டிஎஸ் அப்படின்ற போஸ்ட் இது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மதுரை பிரான்ச்சில் ரயில்வே குரூப் டிக்கான புது பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அந்த பேட்சோட பேர் என்னது, தேஜஸ் ஆஃப்லைன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. இப்போ 22nd பேட்ச் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ போய்கிட்டு இருக்கு. கிளாஸஸ் எப்படின்னா காலையில் 10 to 1 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், மதியானம் வந்து ஸ்டடி இருக்கும். இங்கே வந்து மென்டார் சப்போர்ட்டா உங்களுக்கு ஸ்டடி, லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். புக்ஸ் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் நிறைய கேட்கணும் அப்படின்னா 9363620300. தேங்க்யூ.